Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் questions. ஸோ இது இங்கிலீஷ் செஷன் அப்படின்னும் பொழுது நீங்க எப்படி அப்ரோச் பண்ற விதம் கண்டிப்பா வந்து இந்த செஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு தெரியாத ஏதாவது டாபிக்ஸ் இருக்கு பட் தென் யூ ஆர் லைக் இல்ல இதை வந்து நம்ம எக்ஸாம்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த மைண்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடணும். சரியா? ஸோ இப்போ க்ளோஸ் டெஸ்ட்ன்றது டஃபா இருக்குன்னு சொல்றோம், ரீஅரேஞ்ச்மெண்ட்ன்றது டஃபா இருக்குன்னு சொல்றோம், ஆர்சியும் டஃபா இருக்கு ஏன்னா ரீட் பண்ணணும் நிறையான்றதுக்காக. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த செஷனை வந்து யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் ஃபார் தட் ரீசன். சரியா? எப்படி இவங்க பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது டெஃபினட்டா யூ கோனா மேக் இட் வெரி ஈஸி. சரியா? ஸோ இந்த செஷன் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. டெஃபினட்டா அது வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல யூ வில் ரியலைஸ் தட். ஸோ கம்ப்ளீட்டா வந்து யூ ஹேவ் டு வாட்ச் இட். ஓகே? ஸோ இப்போ வந்து we are gonna go into the session. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்துட்டு யூ ஹேவ் டு ரீட் இட், ரைட்? ஸோ இதை ரீட் பண்ணும்பொழுது ரொம்ப கான்ஷியஸா நீங்க நல்லா ரீட் பண்ணா மட்டும்தான் போட முடியும். ஸோ இப்போ நான் ரீட் பண்ணும்பொழுது ஈவன் யூ கைஸ் ஆர் கோனா ரீட் இட். ஸோ ஏதாச்சும் வந்து கான்டெக்ட் வந்து மாத்தி யோசிக்கிறீங்களா இல்ல நம்ம கரெக்டா தான் இருக்குமா வேவ் லென்த்ல அப்படின்றத we are going to see. Okay, so let's start reading. The United Kingdom as fiercely independent developed an international trading economy that was at the forefront of the 19th century industrial revolution. Okay, so in the United Kingdom பத்தி பேசியிருக்காங்க. இவங்க கொண்டு வந்திருக்க இன்டர்நேஷனல் ட்ரேடிங். ஓகேயா? ஸோ இந்த ட்ரேட்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ண ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசியிருக்காங்க. அவங்க என்ன டெவலப் பண்ணாங்க, எப்போ 19th சென்ச்சுரியில வந்து ஒரு ஃபோர் ஃப்ரண்டா இருந்து பண்ணியிருந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, த கண்ட்ரிஸ், அப்ப த கண்ட்ரின்னு சொன்னா அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. இமர்ஜ்ட் ஃப்ரம் வேர்ல்ட் வார் II as a military victor but with the debilitated manufacturing sector. Okay, so what do you mean by debilitated? So இந்த மாதிரி ஆர்சி படிக்கும் பொழுது இதுக்கான மீனிங்ஸ் கூட நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ debilitated is nothing but பலவீனப்படுத்துற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுறது. சரியா? பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விக்டரியை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க which is positive. பட் தென் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அவங்க ஒரு பலவீனமா இருந்ததை கோட் பண்ணியிருக்காங்க. பட்ன்ற வேர்டுக்கான டிஃபரன்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேயா? ஸோ போஸ்ட் வார், அப்போ வாருக்கு அப்புறமா ரிகவரி வாஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. ஸோ எப்பவுமே இப்போ நம்ம கோவிட்க்கு அப்புறமாவே ரிகவரின்றது பொறுமையா தான் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. was slow and it took nearly 40 years with additional stimulation after 1973 from membership in the European Economic Committee for the British economy to improve its competitiveness significantly. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ப்ராப்பரா ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை காம்படிட்டிவா கொண்டு வரதுன்றது இட் வில் டேக் இயர்ஸ். ஓகேயா? ஸோ இங்க வந்து 40 years ஆயிருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் growth ரேட்ஸ் வந்து 1990s கம்பேர்ட் ஃபேவரபிளி வித் தோஸ் ஆஃப் அதர் டாப் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரீஸ், அதோட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கனாமிக் growth ரேட்ஸ் வந்து 1990s வந்து ஃபேவரபிளா ஒரு அவங்க வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி பிளசண்டா இருக்க ஒரு விஷயமா இருந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த ஆர்சி படிக்கும் பொழுது நீங்க என்ன விஷயங்கள் நோட் பண்ணணும்னு சொல்றேன், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இயர்ஸ் வந்து பார்க்கணும். சரியா? ஸோ எந்த கண்ட்ரியை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், பிகாஸ் கொஸ்டின் வந்து இப்படி இருக்கும் பொழுது எதை பத்தி கேட்கலாம்னா இயர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம். ஓகேயா? அப்ப நீங்க கீழே இந்த இயர்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த இயர் கிட்ட போய் சர்ச் பண்ணாலே நமக்கு ஆப்வியஸா அந்த பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அதுதான் இங்க இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது எக்கனாமிக் டேர்ம்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து என்னன்னு யோசிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்க என்ன வேற விஷயம் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் contribution to GDP has declined to about 1/5 of the total, with services providing the source of greatest growth. ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம், which is in words, right? 1/5. ஸோ might be questionல இந்த 1/5 ரிலேட் பண்ணலாம், பட் 1/5 of what? டோட்டல். ஓகேயா? எதை கம்பேர் பண்றாங்க, ஜிடிபி வந்து ஹாஸ் டிக்ளைன் டு அபவுட் 1/5. வாட் இஸ் ஜிடிபி? நார்மலா ஜிடிபினா என்னது, ஒரு டோட்டலா நம்மளோட இன்கம். ஓகே, ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்கம் பொழுது இட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். சரியா? இட் இஸ் லைக் என்டிபிக்கும் ஜிடிபிக்கும் வித்தியாசம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? ஸோ இங்க வந்து நம்ம டொமஸ்டிக்கா எல்லா இன்கமையும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்றதை தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து அந்த ஓவரால் அமௌண்ட். ஓகே, ஸோ த யுனைடெட் கிங்டம்ஸ் சீஃப் ட்ரேடிங், ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் ட்ரேடிங், இன்டர்நேஷனல் ட்ரேடிங் பண்றதை பத்தி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அதே மாதிரி யூகேயோட சீஃப் ட்ரேடிங் டைஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் இட்ஸ் ஃபார்மர் எம்பரர். ஓகேயா? ஸோ அங்க இருந்து டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் EU which came to account for more than half its trade in tangible goods. Tangible is what which you can feel and
டச் ஓகேயா ஸோ அந்த மாதிரி குட்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேட் நடந்திருக்கு எம்பரர் டு நதர் எம்பரர் ஷிஃப்ட் ஆயிருக்க பொழுது ஓகேயா சரி ஸோ அப்போ வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது யுனைடெட் கிங்டம் ஓகேயா ஸோ இப்போ யூ ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அது ரிமைன்ட் அ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அண்ட் ஜப்பான் ஆல்சோ பிகம் அ சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்டர் இன் லோக்கல் ப்ரொடக்ஷன் ஓகே ஸோ அப்போ இந்த யூகேல ரெண்டு கண்ட்ரி இருந்திருக்கு ஒன்று வந்து யூஎஸ் வந்து மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ நம்ம பொழுது ஒன்று நடந்திருக்கு கூட இன்னொன்னு சொல்லுவீங்கல்ல ஸோ அதுல ஜப்பானும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க சரி அந்த லோக்கல் ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ யூ ஹேவ் டு நோட் த இயர்ஸ் அண்ட் கண்ட்ரி நேம்ஸ் திஸ் இஸ் வாட் ஐம் டெலிங் ஃப்ரம் த பிகினிங் ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸோ இந்த கண்ட்ரில இருக்கவங்கள அமெரிக்கன்ஸ்னுவோம் அந்த பீப்புளை ஜாப்பனீஸ்னும் பொழுது அந்த பீப்புளை சொல்றது ஓகேயா கம்பெனிஸ் ஹவ் ஆஃபன் சோசன் த யுனைடெட் கிங்டம் ஆஸ் த யூரோப்பியன் பேஸ் ஓகேயா ஸோ இதை வந்துட்டு ஒரு யூரோப்பியன் பேஸா அவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க இன் அடிஷன் அதர் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் வித் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எக்கனாமிஸ் இன்க்ளூடட் த யூகேஸ் ஓப்பன் மார்க்கெட் அமங் தர் இம்பார்ட்டன்ட் அவுட்லெட்ஸ் ஓகே ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ் இருக்கும்ல ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரீஸ் எக்கனாமிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இவங்களை யூகே வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு அவுட்லெட்டா ஓகே ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வச்சிருந்திருக்காங்க சரியா ஓகே ஸோ அப்போ இன் 1990s த மூமெண்ட் நோன் ஆஸ் யூரோஸ்கெப்டிசம் ஓகே ஸோ யூரோஸ்கெப்டிசம் இஸ் நத்திங் பட் ஒரு கிரிட்டிசிசம் அபவுட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூரோப்பியன் இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க ஸோ அதை தான் இங்க யூரோஸ்கெப்டிசம் சொல்றாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு 1990ல the movement அந்த மூமெண்ட்டை இந்த மாதிரி கூப்பிடுறாங்க which advocated political and economic disengagement so this is what I said so from the EU began gaining steam in the United Kingdom okay so அங்க ஒரு disengagement create ஆயிருந்திருக்கு which is criticism சொன்னல அதுதான் so by the second decade of 21st century support from this viewpoint had become so wide that the referendum on continued British membership in EU was put to the electorate okay so இங்க வந்து ஒரு செகண்ட் டிகேட் ஓகே ஸோ அப்போ வந்துட்டு இங்க 19th சென்ச்சுரியோட அங்க முடிஞ்சுது இங்க வந்து 21st வந்துருச்சு அப்போ செகண்ட் டிகேட் வந்து முடிஞ்சு இப்போ 21st ஸ்டார்ட் ஆகுதுல ஸோ அப்போ இருந்த ஒரு வைட் ஸ்ப்ரெட் விஷயங்களை இங்க கோட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ சம் 52% of voters opted for British exit from the EU popularly branded Brexit ன்னு சொல்றாங்க ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் இதுக்காக ஆப் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க so setting in motion a protracted process that eventually culminated in the United Kingdom's formal withdrawal so what is culminated which is the உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ கல்மினேட் ஆயிருக்கு ஓகே ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் இல்லை ஜெனித் இந்த வேர்ட் எல்லாம் அதோட சிரினம் சொல்லலாம் ஸோ அது வந்து இவென்ச்சுவலா என்ன இருக்கு இட் ஹஸ் கல்மினேட்டட் த யுனைடெட் கிங்டம் ஃபார்மல் விட்ரால் ஃப்ரம் EU ஓகேயா ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அது ஃபார்மலா விட்ரா பண்றதுக்கு ஒரு விஷயம் கல்மினேட் பண்ணிருக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணிருக்கு ஆன் January 31st 2020 அப்போ இனிஷியேட்டிங் அ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சிஷன் வாட் இஸ் டிரான்சிஷன் ஒரு சேஞ்ச் இன் பீரியட் அண்ட் அன்சர்டனிட்டினால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க யாரெல்லாம் இருந்தாங்க யாரெல்லாம் இல்லை இப்போ போனது இல்லை எந்த டேட்ல போனாங்க இந்த விஷயம்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும் சரியா ஓகே லெட்ஸ் கண்டினியூ ஸோ டியூரிங் த 1980s த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் மார்கரெட் தச்சர் pursued the privatization or denationalization okay so denationalization na okay so அதுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்க so அந்த வேர்டை வந்து வேற மாதிரி கூட கொடுத்திருப்பாங்க சரியா of publicly owned corporations that had been nationalized by previous governments ஓகேயா so இங்க என்ன பண்ணிருக்காங்க previous government nationalize பண்ணத denationalization ஆயிருக்கு publicly owned விஷயத்தைன்னு சொல்றாங்க okay so privatization வந்து பண்ணும்பொழுது it was accompanied by widespread labor unrest so laborers நிறைய போயிருக்காங்க next resulted in loss of tens of thousands of jobs in the coal mining and heavy industrial sectors so இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன லாஸ் நடந்திருக்கு ஸோ எவ்வளோ லேபர்ஸ் போயிருக்காங்க ஸோ ப்ரைவேடைசேஷனோட அக்கம்பனி ஆகி என்ன விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ 1/5ன்ற வேர்டும் பார்த்தோம் டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸை விட்டுட்டு போனவங்களும் பற்றியும் பார்த்தோம் ஸோ
வேர்ட்ஸ்ல இருக்க நம்பர்ஸும் பார்த்துக்கோங்க. உள்ளர ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கூட நமக்கு கேட்கலாம். ஓகேயா? ஸோ கரெக்ட்டா இல்ல இன்கரெக்ட்டான்ற சென்டென்ஸ் வரும்ல, அந்த கேஸ்ல. ஓகே. ஸோ நவ் யூ ஹேவ் அ வேர்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ஆல்தோ. ஸோ ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் தேவை. ஓகே. ஸோ கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, இந்த மாரி விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஓகே. ஒரு சென்டென்ஸ் படிக்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்தோ தேர் வாஸ் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நேஷனலி, இன் ஜெனரல் தேர் வாஸ் அ கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே. ஸோ ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே, அங்க வந்து என்ன இருந்திருக்கு? ஒரு கிரேட்டர் ப்ராஸ்பெரிட்டி இன் சவுத் ஈஸ்ட் இன்க்ளூடிங் London than in heavy industrialized regions of West Midlands இல்ல Northern England இல்ல வந்து Slidey Side and Belfast whose economies suffered during 1980s. Okay, so இவங்கலாம் வந்து they were suffering during 1980s, but அதுக்கப்புறம் வந்து என்ன இருந்திருக்கு? ஒரு prosperity இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டியூரிங் 1980ஸ்லயும் அண்ட் 90ஸ்லயும் இன்கம் டிஸ்பாரிட்டி, ஓகே, ஸோ ஒரு ஏற்ற தாழ்வு நம்ம தான் டிஸ்பாரிட்டின்னு சொல்வீங்க, ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அப்போ அந்த டைம் பீரியட்ல தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ். ஓகேயா? ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. இன்ஃப்ளேஷன்ன்றது அந்த பிரைஸ் வந்து அதிகபட்சமா ஒரு ப்ராடக்ட்டுக்கு விற்கிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்க இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் were gradually reduced but remained high until the late 1990s. ஓகே, ஸோ அப்போ 1990s வரையும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது ரெடியூஸ் ஆயிருக்கு. The country's role as a major world financial center remained as a source of எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த கண்ட்ரி வந்து அதோட ரோல் தான் வந்து மேஜரா பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஸோ மோர் ஓவர் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஸோ மோர் ஓவர் பத்தியும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலும் சொல்வீங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும், மேலும் இதையும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்போம்ல. விச் இஸ் மைனஸ்னா திருப்பி மைனஸ் தான் சொல்ல போறீங்க, பிளஸ்னா இன்னும் மேலும் இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்ல போறோம். சரியா? ஸோ அதை வச்சு தான் நம்ம யோசிச்சு படிக்கணும். ஸோ மோர் ஓவர் இட்ஸ்னா பிரிட்டிஷோட exploitation of offshore natural gas since 1967 and oil since 1975 in the North Sea has reduced dependence on coal and imported oil and provided a further economic boost. So எல்லாத்துலயும் ஒரு விஷயம் கம்மியா இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? So gas and oil. So now we are going to read the question. So question read பண்ணும்போது paragraph கம்ப்ளீட்டா நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னும் பொழுது சில டைம்ஸ் மேல போய் பார்க்கவே வேண்டாம், கான்ஃபிடென்ட்டா we can conclude the answer. So we are going to do that only. So in the passage whose economies suffered during 1980s. Okay, so 1980s ல எந்த economy suffer பண்ணாங்க? In the standard livings of nationally, the country's role as a major world finance center, இதெல்லாம் நம்ம படிச்சதெல்லாம் இருக்கு. பட் எது வந்து சஃபர் பண்ணுது? The heavily industrialized regions of West Midlands and Northern England இல்ல source of economic strength. இப்போ படிக்கும் பொழுதே எது வந்து ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெவிலி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குன்னு சொல்றாங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ dan. ஸோ இங்க என்ன வேர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் dan. ஓகே, ஸோ தேர் வாஸ் கிரேட்டர் ப்ராஸ்பரிட்டி இன் சவுத் ஈஸ்ட்ல இருந்திருக்கு, இன்க்ளூடிங் லண்டன், தேன் இன் த ஹெவி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ரீஜன்ஸ். ஓகே, அப்போ அங்க விட இங்க வந்து தேவர் சஃபரிங் அ லிட்டில் பிட், ரைட்? ஸோ அப்போ இங்க என்ன நம்ம ஆன்சர் சொல்லலாம்? சஃபர்டுன்ற வேர்டை நம்ம பேசேஜ்ல பார்க்கல. ஓகே, ஸோ நம்ம வந்து அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தையில இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்களா, அதை கான்சியஸா இருக்கீங்களான்னு பார்க்க தான் நமக்கு சொல்றது. ஓகே, ஸோ இங்க ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த பேசேஜ் வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெடியூஸ்ட் டிபெண்டன்ஸ் ஆன் கோல் அண்ட் இம்போர்ட்டட் ஆயில் விச் ப்ரொவைடட் அ ஃபர்தர் எக்கனாமிக் பூஸ்ட்? இங்கே இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ வாட் இஸ் த ரீசன்? ஸோ ரீசன் போது பிரிட்டன் exploitation of offshore natural gas since 1967. ஓகே, ஸோ இங்க ஆஃப்ஷோர் நேச்சுரல் கேஸ், இங்க இட்ஸ்ன்றது பிரிட்டனை தான் சொல்லியிருக்காங்க, ஜப்பானை சொல்லலை. அண்ட் இந்த இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. இங்கே பிரிட்டன் டீலிங்னு கொடுத்துருக்காங்க, பிரிட்டனோட எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? வாட் யூ ஹேவ் ரெட் இயர்? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next one, another question. In the passage, what resulted in the loss of tens of thousands of jobs in coal mining and heavy industrial sector? So இது அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அந்த இருந்து வெளில வந்த பிறகு லேபர்ஸ்லாம் அண்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க, டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய பேர் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எப்போ நடந்தது? பிரைவேடைசேஷன் வாஸ் அக்கம்பனிட் வித் நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ வைட் ஸ்ப்ரெட் லேபர் அண்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே நமக்கு இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும் நமக்கு? ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 1 is the correct answer. Okay, so next one.
So in the passage, what did the conservative government of Margaret Thatcher pursue? Okay, so இந்த பர்சனோட பேர் இருந்தது. இப்போ நம்ம க்ளூ வேர்டே என்னது, இந்த பர்சனோட பேரை பேசேஜ்ல தேடும் பொழுது அதுக்கு நியர்பைல டெஃபினட்டா யூ வில் ஹேவ் த ஆன்சர், பட் தென் வீல் ரீட் திஸ் அண்ட் வில் கோ தேர். ஸோ ஹெவிலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ரீஜனா இல்லை இனிஷியேட்டிங் அ பீரியட் ஆஃப் எக்கனாமிக் டிரான்சிஷன் அண்ட் அன்சர்டனிட்டியா பார்த்த மாதிரி இருக்கு. த பிரைவேடைசேஷன் ஆஃப் பப்ளிக்லி ஓன்ட் கார்பரேஷன், ஸோ இதுவும் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் ஆஃப்ஷோர் நேச்சுரல் கேஸ் பத்தி. ஸோ இந்த 3 விஷயம் இருக்கலாம். ஸோ அவங்க பேர்கிட்ட நம்ம தேடலாம். ஸோ அவங்க பேரை நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஓகே, ஸோ டியூரிங் 1980s the conservative government of Margaret Thatcher pursued the privatization or denationalization of publicly owned corporations that had been nationalized by previous government. ஸோ இது வந்து அந்த எம்பரர் சேஞ்ச் ஆவாங்க, எம்பையர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ முன்னாடி இருந்ததை அதுக்கப்புறம் அவங்க பிரைவேடைஸ் பண்ணது. ஸோ இங்க என்ன ஆன்சர் நம்ம வரும்னு சொல்லலாம், which is option 3 is possible. சரியா? ஓகே, ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அந்த பாயிண்ட்டுக்கு ரிலவெண்ட் ஆன ஆன்சர் எதுவோ அதை தான் நம்ம போட முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், நேம் த மூமெண்ட் தட் விச் advocated political and economic disengagement from the EU. ஓகேயா? ஸோ ஒரு கிரிட்டிசிசம் இருந்தது, அந்த யூரோ ஸ்கெப்டிசம். ஓகே, விச் இஸ் லைக் EU அண்ட் யூரோப்பியன் இன்டிகிரேஷன்ல இருக்கிற ஒரு கிரிட்டிசிசம் பத்தி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸோ விச் advocated political and economic disengagement எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோ ஸ்கெப்டிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், who are the major investors? So it was United States. Okay, so and trading partners of Britain and local production. So and also Japanume adla involve ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. So what was included by East Asian countries with export oriented economies? So export oriented economies la என்னலாம் வந்து it was included in East Asia ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Okay, the United Kingdom's open market industrialized regions of West Medians, Northern England இல்லனா வந்து ஒரு Asian countries have often chosen the United Kingdom as their European base. So இது வருமா, இல்லாட்டி privatization or denationalization? So எது வந்து it was included in East Asian countries with export oriented economies. Okay, so இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். So they have suffered in 1980s. So இங்க போட்டிருக்கு. Okay, so இங்க தானன் போட்டு பார்த்த பாயிண்ட் ஒன்று. Okay, so EU என்ன பண்ணிருக்காங்க? So what is the clue word here? Export oriented economies பத்தி கேட்டிருக்காங்க. So export oriented economies பத்தி கேட்கும் பொழுது அந்த வேர்ட் அப்படியே நம்ம இருக்க மாதிரி தான் தேடணும். சரியா? So did I leave the point or somewhere here? Okay, so 21st centuryல நடந்த ஒரு விஷயம். So இதுதான் நம்ம இப்ப பார்த்தது, யூரோஸ்கெப்டிசம் பத்தி நம்ம போட்டோம். So இங்க இருக்கு பாருங்க. So in addition to other fast developed East Asian countries with export oriented economies included United Kingdom's open market among the important outlets. So இந்த பாயிண்ட் நம்ம படிச்சோம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? United Kingdom open market industrialization region. No, not this. Okay, so அடுத்தது என்னது? See, option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலி இங்க 2 இருக்கிறத நான் பார்க்கல. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஓப்பன் மார்க்கெட்ல பண்ணிருக்காங்க, அவுட்லெட்ஸ்லாம் வச்சிருந்தாங்கல்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் they are trying to justify. Okay, so next one, to where is the United Kingdom's chief trading ties shifted? Okay, so எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு? யுனைடெட் கிங்டம்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டா, ஆப்ரேஷன்ஸ் which had been nationalized by previous government, a major investment and trading partner, இல்ல from its former empire to the other members of the EU. Okay, so இந்த பாயிண்ட் we saw. So அதுக்கப்புறம் அந்த பிரைவேடைசேஷன்லாம் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. முன்னாடியே வந்து பப்ளிக்கா இருந்த கார்பரேஷன்ஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். Okay, so next one, so what has been declined to about 1/5 of the total? So இத கூட நான் வந்து is in words, but then நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், உள்ள இருக்கிறதுனால might be கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுல இருந்து பண்ணியிருந்தாங்க? manufacturing's contribution to gross domestic product, which is option 2. ஸோ இந்த பாயிண்ட்டுமே நான் ஜிடிபினா என்னன்றத அங்க சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினா இருக்கு. எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினை வந்து பதட்டமே படாம பொறுமையா ஒரு ஃப்ரேஸை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நார்மலா அப்படியே ரீட் பண்ணும்பொழுது சில டைம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஸோ
ஒரு ஒரு பர்டிகுலர் தப்பு இருக்கிறதுலயும் இதுல தப்பு இல்ல. ஓகே. ஸோ அடுத்தது படிப்போம் அப்படின்னு படிச்சீங்கன்னா சம்டைம்ஸ் டஃபா இருக்க கொஸ்டினை கூட ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வி வாண்ட் சால்வ் லைக் தட். ஓகே. த விமன் ஓகே விச் இஸ் சிங்குலர். அப்போ வந்து V2ல கில்டுன்னு சொல்றாங்க. கில்டு யார? த சைல்டு. ஓகே. சரி. ஸோ இங்க வந்து இவங்களை கில் பண்ணிட்டாங்க. ஸோ பிகாஸ் இட் இஸ் ஃபார் அ ரீசன். ஓகே. ஸோ பிகாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபார் அ ரீசன் வேர் ஷீ வாண்டட் விச் இஸ் V2. இங்கேயும் V2. ஓகே. டு டேக் ரிவெஞ்ச் 2 பக்கத்துல V1 இருக்கா? ஓகே. ஸோ எதுக்காக அவங்க கில் பண்ணிருக்காங்க? டு டேக் ரிவெஞ்ச் ஃப்ரம் ஹர் டாட்டர் இன் லாவா இல்ல என்ன வரும் இங்க? ஃப்ரம் ஹர் டாட்டர் இன் லாவா இல்லைனா அங்க வந்து கொடுத்துருக்க ப்ரிப்போசிஷன் தப்பா இருக்கு. சரி. ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஃப்ரம்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு சொல்லலாம். இல்லாட்டி வந்து எங்க இருந்து அது உருவாயிருக்கு அப்படின்றது சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க வந்து டேக் ரிவெஞ்ச் ஆன் ஹர் டாட்டர் இன் லா. ஓகே. ஸோ இங்க வந்து அவங்க மேல எடுத்திருக்க ஒரு ரிவெஞ்ச். அப்போ இங்க என்ன ப்ரிப்போசிஷன் வந்திருக்கணும்? ஆன் நமக்கு வந்திருக்கணும். ஓகேயா? சரி. ஸோ இப்போ ஹூம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா who வந்து it is for subjective case and whom is for objective case. ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து objective caseனா இந்த daughter in law தான் அவங்க ரிலேட் பண்றாங்க. ஸோ on her daughter in law whom she blamed from taking away her son from her. ஓகேயா? ஸோ அவங்க கிட்ட இருந்து அவங்க சன்னை கொண்டு போயிட்டதுனால இவங்க வந்து அவங்களோட சைல்டை கில் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் வி ஷுடன் டூ. பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். The Delhi government has issued a notification. Okay. So இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கவர்மெண்ட் பத்தி பேர் சொல்லி சொல்லும் பொழுது we use the article. So the article பக்கத்துல you need a noun where this is the noun. Okay. So என்ன கவர்மெண்ட்னு சொல்லும் பொழுது இங்க டெல்லி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் பேரை சொல்லியிருக்காங்க which is a adjective. Okay. So has is a perfect tense where has பக்கத்துல V3யும் இருக்கா? Okay. So a notification where singular noun is used. So first phraseல நமக்கு தப்பே இல்லை. has issued a notification. இங்க has வந்ததுனால நமக்கு சப்ஜெக்டும் சிங்குலரா தான் இருக்கு. ஓகே. ஸோ allowing the opening of new wholesale markets. often preposition பக்கத்துல we need a noun. So where markets is a noun. So இந்த capital பொழுது இந்த டெல்லியை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ which எப்போ யூஸ் பண்ணுவீங்க? other than persons பொழுது whichன்னு சொல்லலாம். will be outside the purview of the 3 existing AMC markets. ஓகே. ஸோ willன்ற modal verb பக்கத்துல நம்ம V1 யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்லெட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சாரி, அவுட்சைட் த purview. ஓகே. ஸோ அந்த வியூ இல்லாம இன்னும் 3 எக்ஸிஸ்டிங் ஏஎம்சி மார்க்கெட்ஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் விஷயங்கள் நடக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ டு யூ ஹேவ் எனி எரர்? எங்கேயாச்சும் கிராமட்டிக்கல் எரர் இருக்க மாதிரி தெரியுதா? எங்கேயும் நமக்கு இல்லை. ஸோ 3ன்னு சொன்னதுனால இங்கே மார்க்கெட்ஸ்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நோ எரர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ மெனி ரெசிக்னேஷன்ஸ் வர்ஸ். ஸோ my resignation was which is singular in subject. ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து was which is past formல கொடுத்துருக்காங்க. ஸோ my resignation was a spontaneous action. ஸோ earn சொன்னா you have a singular noun given here. So spontaneous பேசுறோம்னா continuous இருக்கும்னு சொல்லலாமா? அப்போ இந்த ஆக்ஷன் வந்து spontaneous இருந்திருக்கு. அப்போ இது adjectiveன்னு சொல்ல முடியும். So first phraseல error நமக்கு இல்லை. ஓகேயா? So since I have always believed. Okay. So sinceன்னு சொன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை பேசலாம், இல்லை ஒரு ரீசன் சொல்லவும் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சின்ஸ் நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ். ஸோ நான் வந்து நம்புற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயின் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்பவுமே ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்கே ஹேவ் ஆல்வேஸ் பிலீவ். ஹேவ் பக்கத்தில் V3 இருக்கு. அப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் அ adverb which is given. ஓகேயா? ஸோ thatன்னு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது முன்னாடி சொன்ன விஷயத்தை பற்றின இதை முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்களோ இல்லை பர்சன் சொல்லியிருக்கீங்களோ அவங்கள ரிலேட் பண்ணி பேசினாதான் நம்ம that சொல்லுவோம். சரி. believed that life unless honor is no living at all. ஸோ unlessனா என்னது? அன்லெஸ்ன்ற வேர்ட் கரெக்டா இருக்கா? அன்லெஸ்னா வந்து தவிர. ஸோ இது தவிர அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அன்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க? தட் லைஃப் டேஷ் ஆனர் இஸ் நோ லிவிங் அட் ஆல். அன்லெஸ்ன்ற வேர்ட் விச் இஸ் irrelevant-ஆ இருக்கு. ஸோ வாட் ஹேஸ் டு கம் ஓவர் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித்தவுட். ஸோ வித்தவுட்னா என்ன அர்த்தம்? இல்லாமல். அதாவது that life without honor இல்லாம is no living at all அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து unless will not come, it is without தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
So one of the most essential and most major asset for the India right now is electricity. Therefore, it is important that electricity should reach the end customer. Okay, so one of வந்துச்சுன்னா என்ன noun இருக்கணும் பக்கத்துல the most essential and நம்ம இது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா essential and major assets. You need a plural noun beside one of. Okay, so அதை நம்ம கரெக்டா நோட் பண்ணி போடணும். Okay, for the India right now is electricity. So அது எதுவா இருக்கு is electricity ன்னு சொல்லியிருக்காங்க. So therefore, so you're trying to conclude something. Okay, so it பக்கத்துல is which is singular verb. Important that electricity should modal verb பக்கத்துல V1 reach the end customer. So what is the answer here? First phrase ல நமக்கு one of the பக்கத்துல plural noun இல்ல. So அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Okay, next one. Okay, so next நமக்கு இங்க word interchange கொடுத்திருக்காங்க. word swap பண்ண போறீங்க. word swap பண்ணும்பொழுது don't be scared. Okay, so first sentence read பண்றதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துலலாம் கொடுத்திருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. sometimes subject வந்து singular-ஆ இருக்கும். Okay, so இங்க subject வந்து plural-ஆ இருக்கும். இங்க verb வந்து singular-ஆ கொடுத்திருப்பாங்க. so அதை வச்சு interchange அதை தான் பண்ணணும்னு கன்ஃபார்மா தெரியும். so அங்க இருக்கிற ஆப்ஷன்ல A மட்டும் எங்க இருக்குன்னு எடுத்து வச்சு அதோட ரிலேட் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும். so அந்த ரீசனுக்காக தான் ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கரெக்டா தான் உட்கார்ந்துருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சரியா? ஓகே, சோ இங்க வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப இஸ் பக்கத்துல adverb இருக்கு பிளஸ் verb இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. சோ her farm is nearly resolved. ஒரு farm வந்து எப்படி resolvedன்னு சொல்றாங்க. her husband's health is failing. Okay, and each day brings a new onslaught of terrible storms. Okay, so what is that? ஒரு violent attack. Okay, so அததான் அங்க சொல்லியிருக்காங்க. But in 1935 Catherine Henderson is barren to stay in the dust bowl. Okay, so what is dust bowl அப்படின்னா severe storm. சரி, ஓகே, நம்ம அங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு அவங்க இருந்திருக்காங்க. so barren is a waste land மீன் பண்ணி சொல்லலாம், where you can relate it with a farm. okay, so இந்த personோட farm is nearly barren. okay, அப்புறமா இங்கே சொல்லும் பொழுது அவங்க வந்து she resolved to stay. okay, நம்ம இங்கே இருந்துருவோம்னு சொல்லிட்டு she thought to stay, where A and D has to be interchanged. option 1 is the right answer. okay, so next one. sometimes V3 na V3 ஏ இருக்கும், பட் மீனிங் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் டு change the particular answer. next one. okay, so scorpion பத்தி பேசியிருக்காங்க. ஒரு தேள்னு சொல்வீங்களா, அதுதான். have 8 legs and are easily ending by a pair of grasping pincers and a narrow segmented tail, often carried in a characteristic forward curve over the back and always recognized with a stinger. okay, சரி, so இங்க கொடுத்திருக்கும் பொழுது r இருக்கு, அதே மாதிரி adjective இருக்கு, இங்க ending ன்னு சொல்லியிருக்காங்க. so ing forms V3 or நம்ம adjectives கூட sometimes யூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து என்ன சொல்றாங்க, இந்த பர்டிகுலர் அதோட லெக் அது கிட்ட இருக்கிற பாடி பார்ட்ஸை பத்தி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு கரெக்டா அங்க எண்டிங்னு சொன்னது கரெக்டா இருக்கா? ஈஸிலி எண்டிங் பை அ pair of grasping pincers சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து அதே மாதிரி வந்து நமக்கு எண்டிங் மாதிரி ஒரு verb தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் யூ கேன் சேஞ்ச் அ verb against a verb. இங்கே வந்து இது எப்படி இருக்கு, கிராஸ்பிங்கா இருக்கு, which is a quality of this. ஸோ இங்கே வந்து ing forms can be a adjective. ஸோ பி நம்ம மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்துல ஃபார்வர்ட் இருக்கு, கேரக்டரிஸ்டிக் ஃபார்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கர்வ் ஓவர் த பேக் அண்ட் ஆல்வேஸ் எண்டிங் வித் அ ஸ்டிஞ்சர். ஸோ கடைசியில் என்ன முடியுதுன்றத நம்ம கடைசியில தான் சொல்லுவோம். அதோட குவாலிட்டியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் பொழுது இதுதான் நமக்கு இங்கே வரணும். திஸ் ஹேஸ் டு கம் ஹியர். ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே and ஆர் ஈஸிலி ரெக்கக்னைஸ்ட் பை அ பேர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கிராஸ்பிங் pincers அதுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீலொகேட்டட். ஓகே, ஸோ ஆரம்பமே ஸ்மால் லெட்டர் வேர்ட் இருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீலொகேட்டட் டு 1967. தேவ் கிவன் அ இயர். எப்படி அதுக்கு போய் ரீலொகேட் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஏ தான் நம்ம மாற்ற போறோம். அப்போ ஏ மாற்ற போறோம் அப்படின்னும் பொழுது யூ ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு. ஓகே, சரி, ஸோ இப்போ கண்டினியூ ரீடிங். Philadelphia had only iced a team in the NHL in the 1930-31 season when the financially struggling Pittsburgh Pirates, okay, so
ஸோ ப்ரியார்னா என்னது ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட். ஸோ இங்கே வந்து இந்த ப்ரியார் இங்கே யூஸ் பண்ணலாம்ல. ப்ரியார் in 1930 as the Philadelphia Quakers playing at the arena. Arena is what? ஒரு ஸ்டேடியம் ஆடிட்டோரியம் மாதிரி at 46th and Market Streets. Okay, so actually C has to go here. Okay, so prior to 1967 Philadelphia had only iced a team. So இந்த பர்டிகுலர் இதை பண்ணதை சொல்றாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பைரட்ஸ் இஸ் வாட்? இந்த கடல்ல இருக்கிற திருடர்கள் கொள்ளை அடிப்பாங்கல்ல அவங்கள தான் சொல்றது. ஓகே, பிட்ஸ்பர்க் பைரட்ஸ் வந்து ரீலொகேட்டட் இன் 1930 as Philadelphia Quakers playing at the arena அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, which is A and C has to be interchanged. Option 5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one is very interesting topic which is rearrangement. Okay, so rearrangement நோனா போர் அடிக்கும். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ல நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் விச் இஸ் அ ஸ்டோரி அண்ட் யூ ஹாவ் லெஸ் கண்டென்ட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க சப்போஸ் வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இதை ட்ரை டு சால்வ் இட். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க கண்டிப்பா பாருங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஐம் கோனா சால்வ் இட். ஸோ இதுல என்ன க்ளூ வேர்ட்ஸ் நான் இருக்கு அப்படின்றத சொல்லிடுறேன். ஷீன்னு கொடுத்துருக்காங்க. ஷீ இல்ல ஹர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லலாம்? சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இதெல்லாம் நம்ம சொல்லலாம்ல. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஷீன்ற பர்சன் யாருன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து அ விமன் சொல்லியிருக்காங்க, இங்க த விமன் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ விமன் அண்ட் த விமன் பாத்தீங்கன்னா, அ விமன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன். ஓகே, ஸோ இங்க வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் போட்டிருக்காங்க, ஒரு விமன் தான் போட்டிருக்காங்க. சரியா? இ போட்டிருந்தா நிறைய பேரை மீன் பண்ணலாம். அப்போ இங்க நம்ம போட மாட்டோம். ஓகேயா? சரி, ஸோ அ விமன்ஸ் ஹஸ்பண்ட். அப்போ த விமன்னா இதுக்கு முன்னாடி நான் யாரை சொன்னேனோ அந்த விமனை நான் மீன் பண்றேன்னு அர்த்தம். அப்ப இதுலயே என்ன தெரிஞ்சிச்சு? இந்த சென்டென்ஸ் வந்த பிறகுதான் இது வரும் நமக்கு தெரியும். பட் அதோட ஆர்டர் நம்ம பார்க்கும்பொழுது we have to see the sequence. ஸோ அந்த ஸ்டோரியோட கதை எப்படி போகுதுன்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து she picked it up and rubbed it a little bit. அப்ப ஏதோ ஒண்ணு அவ எடுத்திருக்காங்க அண்ட் அதை ரப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னு தெரியாது. ஸோ இட் கேனாட் பி அ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அ விமன்ஸ் ஹஸ்பண்ட் வாஸ் சீட்டிங் ஆன் ஹர். ஓகே, ஸோ அந்த விமனோட ஹஸ்பண்ட் வந்து ஹி வாஸ் சீட்டிங். ஓகே, ஸோ த விமன் அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் காட் அ டிவோர்ஸ் அண்ட் த விமன் வெண்ட் ஆன் வித் ஹர் லைஃப் ஹேட்டிங் ஹர் எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் சீட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. புரியுதா? டிவோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு அவங்க சீட் பண்ணாலும் பண்ணலனாலும் பிரோஜனம் இல்லை. ஸோ திஸ் இஸ் பி த சீக்வென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்க பாத்தீங்கன்னா சடன்லி a genie popped up of the lamp. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு லேம்ப்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கு. அப்ப இங்க வந்து she rubbed it அப்படின்னும் பொழுது அது என்னவா இருக்கும்? ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன் டே she, அப்போ she found a beautiful lamp. அப்போ the lamp இங்க என்ன சொல்லிட்டாங்க? a beautiful lamp. ஓகே, ஸோ ஆஃப்டர் e it is ஆஃப்டர் க்கு அப்புறம் தான் நமக்கு டி வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ அது வந்து என்ன கேஸ்ல வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? ஈக்கு அப்புறம் டி. ஒன் டே ஷி ஃபவுண்ட் அ பியூட்டிஃபுல் லேம்ப் லையிங் இன் த ஸ்ட்ரீட். ஸோ ஷீ பிக்ட் அப், நாட் டி, இட் இஸ் வாட்? இங்க என்ன வரும்? நம்ம மாத்தி எழுதியிருக்கோம் பாருங்க. ஒன் டே ஷி ஃபவுண்ட் அ பியூட்டிஃபுல் லேம்ப், அப்போ ஈயா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? ஷி பிக்ட் இட் அப் அண்ட் ரப்ட் இட் இன் அ லிட்டில் பிட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு she picked it up a வருமா? ஓகே, ஸோ a அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? a க்கு அப்புறம் நம்ம d வரும்ன்றத சொல்லலாமா? ஓகே, ஸோ இட் இஸ் e சொல்லலாம். ஒன் டே she found a beautiful lamp lying in the street. Okay, she picked it up and rubbed it a little bit. அப்போ suddenly a genie popped out of the lamp, which is a correct sequence. So இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போடாதது என்னது? பி அண்ட் சி மட்டும் தான் போடல. அப்போ அ விமனுக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்தது த விமன்ன்றது வரும்ன்றது தெரியும். ஸோ இங்க வந்து இது ரெண்டுமே ஒன்னா தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ இதை வந்து நீங்க பின்னாடி போட முடியாது. ஆப்வியஸா இது யாரு பண்ணிருக்காங்கன்ற ஷீன்றது தெரியணும் அப்படின்னும் பொழுது பி சி வில் பி அ டிஃப்ரெண்ட் பேர் வேர் திஸ் வில் பி த எக்ஸாக்ட் ஃபார்ம். ஓகேயா? ஸோ இந்த சீக்வென்ஸ்ல தான் நம்ம போட முடியும். ஸோ ஜஸ்ட் ரீட் அண்ட் சி. ரொம்ப ஈஸியான ஸ்டோரி. இதை நீங்க வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே, ஒரு நிமிஷம் கூட ஆக 30 செகண்ட்ஸ் டு 45 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நீங்க போட முடியும். ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருந்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஆப்ஷன் 2. தேர்ட் சென்டென்ஸ் இஸ் ஆப்ஷன் இ. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் இஸ் சி, which is option 3. And fifth sentence is D, which is option 4.
and fourth sentence is A, which is option 1. Okay, so option 1 தான் answer. Okay, okay, so let's move to the next question. So next நமக்கு என்ன இருக்கு? wrongly spelled. So wrongly spelled first நம்ம bold எல்லாம் check பண்ணுவோம். சரியா? So bold check பண்ண பிறகு தான் read பண்ணுவோம். ஏன்னா அதுலயே ஆன்சர் கிடைச்சிச்சுனா read பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, so consensus கொடுத்திருக்காங்க, shortages கொடுத்திருக்காங்க, midwifery. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அண்டர்லே. ஓகே, ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்? மிட் வைஃப்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீமேல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேஸில் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் கன்சென்சஸ்? ஒருமித்த கருத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கன்சென்சஸோட ஸ்பெல்லிங் CONSEN SUS. Okay, so ஒருமித்த கருத்து தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. So there was an overwhelming consensus among. Okay, so ஒரு நிறைய ஒருமித்த கருத்து வேறுபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Among managers that staff shortages and inappropriate midwifery establishments underlay many of the problems that they faced ன்னு சொல்லியிருக்காங்க. So where you have the error in the first part of your sentence, அப்போ option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next one. So next one என்ன கொடுத்திருக்காங்க? Penetrated, then seized, defense and desperate. Okay, so ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு desperate தேவைப்படுது அப்படின்னும் பொழுது ரொம்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லலாமா? ஓகே, அப்ப அது என்ன ஸ்பெல்லிங் வரும் நமக்கு? desperate. E has to come and it is not A. Okay, so penetrate ஆகுது, so வெளியில emerge ஆகுற விஷயங்கள் சொல்லலாம். Seized is you can no longer use the particular thing. Okay, so defense related பேசுறதுக்கு நம்ம சொல்லலாம். Okay, so next one. So next one is you have blank. Okay, so blank வருதுன்னா கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. So முன்னாடி பின்னாடி இருக்கிற sentences கூட நமக்கு sometimes யூஸ் ஆகும். இன்னொன்னு இதோட சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். டென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல இல்லைன்னா பாஸ்ட்னா இடி ஃபார்ம்ஸ் வரும். ஸோ அந்த க்ளூஸ் கூட நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? சரி, ஸோ லெட்ஸ் ரீட் இட். The WHO reported dash that the virus or a progenitor. Progenitor is what? முன்னோடியா இருக்கிற ஒரு விஷயம். Of it was most likely carried by a bat which infected another animal that dash a human. Okay, சரி, so என்ன சொல்லலாம்? இந்த வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எது வந்து முன்னோடியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து வாட் யூ நீட் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகேயா? சரி, ஸோ இங்க WHO என்ன பண்ணிருக்காங்க? தே ஹாவ் டோல்டு சம்திங். சரியா? ஓகே, ஸோ கன்சம்மேட்டட் அப்படின்னு அர்த்தம்னா நிறைவற்றதா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க இன்ஃப்ளூயன்ஸ்டுன்னு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். ஓகேயா? பட் WHO ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து எக்ஸாக்டா நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு which is possible. Okay, so they have concluded a situation. அப்போ WHO concluded that the virus or a progenitor of it was most likely carried by a bat which infected. அப்போ infect ஆயிருக்குன்னா you need a negative word தான். So அப்போ என்ன சொல்லலாம்? Another animal that infected a human. Okay, so that என்னும் பொழுது முன்னாடி இருக்க விஷயத்தை you'll relate it. So obviously it is option 4 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next one. The gunman who killed 4 people and okay, so and நமக்கு இருக்கு and dash a fifth at an office complex knew all the victims either through dash or personally Southern California police. Okay, so bruised na என்ன அர்த்தம்? நம்ம இப்போ அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பர்பிள் கலர் ஒரு ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஸோ இட் இஸ் லைக் ஊண்டை தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ டேமேஜ்னு கொடுத்துருக்காங்க, டிசேபிள்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஊண்டட் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் லைக் ஹூ கில்டு V2ல தான் இருக்கு. அப்போ நமக்கு எல்லாமே V2ல தான் சேர்க்கணும். இங்க ஹூ கில்டு 4 people and அப்போ இங்கேயும் அதே மாதிரி verb வச்ச phrase தான் நமக்கு வரணும் ED ஃபார்ம்ல. அப்போ என்ன சொல்லலாம்? டேமேஜ்டுன்ற வேர்டுக்கு இங்க அவசியம் இல்லை, ஏன்னா வந்து கில்டுன்னு வருது. ஸோ அதுக்கு ரிலேட் பண்ண மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஃபிஃப்த் அட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் நியூ ஆல் த விக்டிம்ஸ் ஐதர் த்ரூ ஃபீல்டு இல்லை ஸ்பெஷாலிட்டி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஆக்குபேஷன் ஆர் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் எதை ரிலேட் பண்ண முடியும்? இம்பேர்டாக இருக்காங்க, இம்பேர்மெண்ட் நடந்திருக்கு, இந்த கான்டெக்ஸ்டும் நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஓகே, ஸோ அடிபட்டிருக்கு, ஃபீல்ட் ஆர் பர்சனலி சதர்ன் கலிஃபோர்னியா.
Okay, so what is possible அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is gunman who killed 4 people and wounded a fifth at an office complex knew all the victims either through business or personally. Southern California police, which is fourth option is more possible. சரியா? ஸோ அடிபட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ரிலேட் பண்றதுனால இது வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ திஸ் ரிலேட்ஸ் டு அந்த காயத்தை நம்ம மீன் பண்றதுக்கு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துல கிளாஷ் இருக்கு அப்படின்னும் பொழுது இது வந்து பாசிபிலிட்டி அதிகமா வரும். ஓகே, ஸோ டிசேபிள்டா இருக்காங்கன்னும் பொழுது நம்மளுக்கு அடுத்த வேலையை செய்ய முடியாம இருக்கிறது தான் மீன் பண்ணுவாங்க. அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ வென் ஹீ டேஷ் அவுட் தட் ஹீ வுட் பி accredited to 6 island states from Fiji, that there were only weekly flights from Fiji to the other capitals. He thought his own plane would be a dash asset. Okay, so இங்க வந்து noun இருக்கு, இங்க earn வரும்பொழுது அப்ப இங்க என்ன தேவை, நமக்கு ஒரு adjective தேவை. ed formsல கூட நமக்கு adjectives வரும். Okay, so what will be the answer? ஓகே, ஸோ சம்மேட்டட் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க சுருக்கமா சொல்றீங்கன்னு சொல்லலாம். எனுமரேட்டட்னா ஒரு விஷயத்த நீங்க கணக்கு பண்ணி சொல்றீங்கன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ ரெக்கண்ட்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ட்ரைங் டு கவுண்ட், எண்ணி நீங்க பாக்குறீங்க ஒரு விஷயத்தன்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்ம என்னன்னு சொல்ல முடியும், எல்லாமே இந்த கவுண்ட் பண்றோம் அப்படின்லாம் வருது. ஸோ தாட் ஹிஸ் ஓன் பிளேன் வுட் பி அ decided, tremendous, enormous is quantity, tremendous is பிரமாண்டமா இருக்கு, extended is ஒரு விஷயத்தை பெருசாக்குறதுக்கு. அப்ப என்ன சொல்லலாம், option 4 is possible. அப்போ when he figured out that he would accredit. Okay, so இங்க என்ன சொல்லலாம், he thought his own plane would be a great asset. Okay, which is adjective யூஸ் பண்ண முடியும். next one. நெக்ஸ்ட் ஒன், நமக்கு காலம்ல இந்த பர்டிகுலர் பிளாங்க்ஸை நம்ம என்ன நாட் பிளாங்க் வேர்டை வேகணும் ரீப்ளேஸ், கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ரீட் பண்ணி பார்க்குறது சேஃபர் சைட். ஸோ ஒன்லி கிரியேட்டிவ், இனோவேட்டிவ் அண்ட் அர்ஜென்ட் இன்டர்வென்ஷன், டூ பக்கத்தில் டெவலப் கரெக்டாக தான் இருக்குது. டு டெவலப் மீனிங்ஃபுல் அண்ட் ஹியூமன் வேஸ் ஆஃப் அசிஸ்டிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டாப் டேமேஜிங் தேர் நேச்சுரல் டேலண்ட்ஸ் அண்ட் நர்ச்சர் தெம் இன்ஸ்டெட். ஓகே, ஸோ அவங்கள நர்ச்சர் பண்ணுறோன்னா சொல்லி கொடுத்து அவங்கள பெட்டர் பண்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் நீட் எனி ரீப்ளேஸ்மெண்ட், ஐ திங்க் ஸோ. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும், நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், விச் இஸ் ஆப்ஷன் 5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் போகுதுன்னா டோன்ட் செக் இட், ஸோ இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா? ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம், த ஆர்கிடெக்சரல் பாலிசி of using glass along the exterior of high-rise buildings in tropical countries like India are providing a kind of greenhouse effect. So providing is you're giving something, right? So which are not very efficient in respect of energy consumption. In respect of na யாருக்காச்சும் கொடுக்குற மரியாதைன்னு சொல்லலாம். பட் இங்க எனர்ஜி கன்சப்ஷன் பத்தி பேசும்பொழுது என்ன சொல்வீங்க, in terms of தான் சொல்வீங்க, where D has to be replaced with H. அப்போ இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ B and F வருதான்னு பாருங்க. ப்ரொவைடிங் வராதுன்றத பார்த்தோம். அப்போ என்ன வரும் நமக்கு, இங்க B யோடனா B கூட F வரும்பொழுது creating. Okay, so are creating a kind of greenhouse effect which is possible. அப்போ option 3 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Next is meaningful of these idioms and phrase. A bit much. A bit much அப்படின்னா என்ன அர்த்தம், which is unreasonable இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது a bit much அப்படின்னு நம்ம சொல்லலாம். A baby being carried, which is not possible. An innocent naive person. ஓகேயா? ஸோ ஒண்ணுமே தெரியாம இருக்கிற ஒரு பர்சன் சொல்லலாம், எதையும் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்கல்ல. a man to whom women are attracted, a bit much அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ more than is reasonable, a bit too much, which is option 4. as இந்த வேர்டு ஒரே வார்த்தையா சொல்றது தான் இங்க fourth option மென்ஷன் பண்ணிருக்கு. next one. A bite at the cherry. Okay, so a chance. A bite at the cherry na, it is a chance which is given for a person சொல்லலாம். So blue eyes ன்னு சொல்றாங்களா? No, right? Okay, a good opportunity that isn't available to everyone. Yeah, so இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது you can tell this. So let's continue. A person born in years following World War II when there was a temporary marked increase. So பெருசா இருக்கு, கண்டிப்பா இல்ல. An evaluation of ease of use of a household appliance, especially remote control device. No, so obviously it is option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டோன்ட் லீவ் இட். ஓகே, ஸோ அப்படியே போயிடும் மைண்ட்லேயே இருந்ததுன்னா. ரிவைஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஓகேயா? ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.